ஆல்பம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்போம் இல்லையா? எஸ், அந்த வீடியோட பார்ட் 2 தான் இன்றைக்கி நம்ம போஸ்ட் பண்ண போகிறோம். பார்ட் 2நால ரொம்ப சஸ்பென்ஸாக இருக்குங்க. அதே மாதிரி தான் பார்ட் 1ல் நடக்காத ட்விஸ்டெல்லாம் இங்கே நடக்குது. ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு லைக் பண்ணாங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அண்ட் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ பார்ட் 1ல் நம்ம பார்த்தது என்னன்னா, மீனான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு பழைய கிராமத்தில் இருக்காங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லை. அப்புறம் அவங்களோட அப்பா வந்து இறந்துடுறாங்க, அண்ட் அவங்களோட ஹஸ்பண்டும் இறந்துடுறாங்க. 2 பேருமே இறந்து சோகத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க வந்து பிறக்குது. அது 2 குழந்தையில ஒரு குழந்தை வந்து இறந்துடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து முன்னாடி பார்ட் 1 வந்து முடிச்சிருப்போம். இப்போ பார்ட் 2ல் என்ன நடக்குதுன்னா, இப்போ வந்து 13 வருஷம் கழிச்சு வந்து மீனாவோட பொண்ணு நிலா இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 13வது பர்த்டே வந்து வருது. அப்போ வந்து எல்லோரும் ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. நிலாவும் வந்துட்டு கேக் வெட்டுறாங்க. கேக் வெட்டும் போது தெரியாமல் கத்தி வந்து அவங்க கையில் லேசாக கிரியுது, ரத்தம் வந்துடுச்சு. மீனா வந்து 13 வருஷமாக அவங்கள வந்து ரொம்ப பார்த்து வளர்த்துட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்டு, அவங்க அப்பா, இன்னொன்று ஒரு குழந்தை, 3 பேருமே இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த ஒரே ஒரு குழந்தைய மட்டும் ரொம்ப பார்த்து பத்திரமா வளர்த்துட்டு இருக்காங்களே. ஒரு சத்து ரத்தம் வந்த உடனே அவங்க வந்து ஏன் இப்படி பண்ணுற, இப்படியெல்லாம் பண்ணாத, எனக்கு ரொம்ப அலுவலியாக வருதுன்னு சொல்லிட்டு ரொம்ப எமோஷன் ஆகுறாங்க. அதே நேரத்தில் இவங்களுக்கு ரத்தம் வரும்போது இன்னொன்று ஒரு ஃபேமிலிக்கு போகிறாங்க. அங்கே வந்து ரஃபினான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்காங்க. அவங்களுக்கும் 13வது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு திடீர்னு மயக்கம் வந்து விழுந்துடுறாங்க. அண்ட் அவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களோட வாய்ஸில் பேசாமல் இன்னொன்று ஒரு வாய்ஸில் வந்துட்டு, இதுதான் கடைசி நாள், நான் வந்து இந்த இடத்த விட்டு போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவங்களோட பேரண்ட்ஸும் பார்த்துட்டு அவங்க வந்து தூக்கத்தில் தான் வளர்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள கூட்டிகிட்டு போயிட்டு பெட்டில் வந்து படுத்து வச்சுறாங்க. அவங்க வந்து தூங்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து மீனாவோட குழந்தை இருக்காங்க இல்லையா, அதாவது நிலா, அவங்களுக்கும் தூக்கம் வருது, அவங்களும் படுக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ நிலாவுக்கும் அப்புறம் அவங்க வந்து இன்னொன்று ஒருத்தங்க இருந்தாங்களே, அவங்க 2 பேருக்குமே ஒரே மாதிரி கனவு வருது. ஏன்னா அவங்க 2 பேருமே ஒன்றா நின்றுட்டு இருக்காங்க. அவங்க வந்து என்னமோ பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக சுற்றி என்னமோ டார்க் ரிச்சுவல் பண்ணுற மாதிரியே நின்றுட்டு இருக்காங்க. அண்டு மீனாவுக்கு வந்து ஒரு கனவு வருது. அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை இறந்து பண்ணாங்க இல்லையா, அந்த குழந்தை வந்துட்டு அவங்க கனவில் வந்துட்டு காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு கனவு வந்திருக்கு. அவங்களும் பயந்து எழுந்திரிச்சிட்டு அவங்க அம்மாவை எழுப்பி விட்டு இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் கேட்டிருப்பாங்க போல இருக்குது அவங்க அம்மா கிட்ட. ஏன் என் குழந்தை வந்து பிறந்தவொடனே இறந்துச்சு, ஏன் என்கிட்ட காட்டல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப இதுவாக கேட்குறாங்க. அவங்க வந்துட்டு அவங்களோட அம்மா ரொம்ப வியர்டாக தான் ஆன்சர் சொல்கிறாங்க. ஸோ அடுத்த நாள் காலையிலையும் மீனா வந்துட்டு அவங்க அம்மா கிட்ட வந்துட்டு கேட்குறாங்க, இதே கேள்வி கேட்குறாங்க. அண்ட் மீனோட அம்மா என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க, இதெல்லாம் ஏன் கேட்குற, இந்த மாதிரியெல்லாம் கேட்காத அப்படின்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமாக திட்டாதவங்க இன்றைக்கி மட்டும் திட்டுறதுனால மீனாவுக்கு ரொம்ப இதுவாகிடுது. அவங்களுக்கு வந்து ஒரு கடிதம் கிடச்சிருக்கு நம்ம மீனாவுக்கு. மீனா வந்து மீனாவோட அம்மா கிட்ட வந்துட்டு கொடுக்குறாங்க. அது வந்து எங்கேருந்து கிடச்சிது உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்டதும், டோருக்கு கீழே யாரோ வச்சுருந்தாங்க, அதான் எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. அவங்க வந்து திட்டுறாங்க, ரொம்ப திட்டுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பண்ணாத, இதெல்லாம் என்னோடய ப்ரைவசி அப்படின்னு சொல்லி ரொம்ப திட்டுறாங்க. ஸோ அவங்க வந்து ஆள் இல்லாதப்ப மீனா வந்து போகிறாங்க, அவங்களோட மீனாவோட அம்மாவோட ரூம்குள்ளே வந்து போகிறாங்க. மீனா வந்து அங்கே ஒரு டைரி பார்க்குறாங்க. அதை எடுத்து பார்க்கும்போது தான் ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது காய்ஸ். ஸோ அதே நேரத்தில் வந்து நிலா இருக்காங்க இல்லையா, நிலா, அவங்களுக்கு வந்து ஒரு கனவு வருது. அவங்களோட ட்வின் சிஸ்டர் இருக்காங்க இல்லையா, அவங்களும் நம்மளோட மீனாவோட குழந்தை அதாவது நிலாவும் சேர்ந்து நிற்கிற மாதிரி, அதே மாதிரி யாரோ வந்துட்டு அந்த ட்வினை வந்து யாரோ பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரி அவங்க பார்த்துட்டு நிலாவோட பொண்ணு மீனாவோட பொண்ணு நிலாவை பார்த்துட்டு அக்கா அக்கா அப்படின்னு சொல்லி கத்துற மாதிரியும் அவங்களுக்கு கனவு வந்ததுன்னா அவங்க வந்து எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு அம்மாவை தேட ஆரம்பிக்கிறாங்க. அண்ட் அங்கே பார்த்தீங்கன்னா மீனா வந்து அந்த டைரியை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது தான் ஒரு பெரிய டிஷ்டாக காட்டுறது கைஸ்.
மீனாவுக்கு மட்டும் இல்லை நம்மளுக்கும். ஏன்னா இத்தனை நாளாக நல்லவங்களாக இருந்தவங்க இந்த இடத்துல தான் செம்ம பெரிய வில்லியாக இருக்காங்க. அந்த இடத்துல என்ன இருந்ததுன்னா, அவங்க ஹஸ்பண்ட் எப்படி இறந்துருந்தாங்களோ, அவங்க அப்பா எப்படி இருந்திருந்தாங்க, அது வந்து ஒரு குழந்தை வந்து இறந்துச்சுன்னு சொல்லி சொன்னாங்களே, அது வந்து பொய். ரொம்ப வருஷமாக கல்யாணம் ஆன ரொம்ப வருஷமாகவே குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மாமியார் வீட்டிலேருந்து துரத்திடுறாங்க. ஸோ மீனா வந்து அந்த டைரி ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கும் ஷாக் மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கும் ஷாக்கு. ஏன்னா மீனாவோட அம்மா வந்து இத்தனை நாளாக நல்லவங்களாம் காமிச்சிருந்தாங்க. பார்த்தா இப்போ தான் அவங்களோட டோட்டல் வில்லி கேரக்டரே காட்டுறாங்க. ஏன்னா அவங்களோட ஹஸ்பண்டை கொன்னதும் இவங்க தான். அவங்களோட ஹஸ்பண்டை அதாவது மீனாவோட அம்மாவோட ஹஸ்பண்டு, மீனாவோட அப்பாவை கொன்னவங்களும் மீனாவோட அம்மா தான். எப்படின்னா இப்போ வந்து ஒரு குழந்தை இறந்து பண்ணுச்சுன்னு சொல்லி சொன்னாங்களே, அது எல்லாமே பொய். ஸோ மீனாவுக்கு வந்து கல்யாணம் ஆனதுலேருந்து குழந்தை பிறக்கலேருந்து மீனாவோட மாமியார் வந்து அவங்கள ரொம்ப அசிங்கப்படுத்தி, அதாவது மீனாவை ரொம்ப அசிங்கப்படுத்தி அவங்க மீனாவோட அம்மா வீட்டுக்கே மறுபடியும் அனுப்பிச்சி விட்டுறாங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்டும் வந்துட்டு எனக்கு வேணாம், நீ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவை வந்து ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ மீனாவோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, நம்ம பொண்ணுக்கு இவ்வளோ பெரிய ஆபத்து இருக்கேன்னு சொல்லிட்டு அவங்க வந்து இந்த சொத்துக்காக ஆசைப்படுவாங்களா, அந்த மாதிரியான கேரக்டர். ஏன்னா மீனாவோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பெரிய பணக்காரவங்க. அவங்களோட சொத்து எல்லாம் மீனாவுக்கும் அப்புறம் மீனாவோட அம்மாவுக்கும் வரணும்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா வந்து நினைக்கிறாங்க. ஸோ அதனாலேயே வந்து பிளாக் மேஜிக்கெல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்ககிட்ட போயிட்டு எங்களுக்கு வந்து 2 குழந்தைங்க கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் வந்து உங்களுக்கு ஒரு உயிர் தரோம் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவோட அம்மா வந்து ஒரு ஒப்பந்தம் போடுறாங்க. அந்த ஒப்பந்தமும் வந்து கிடச்சிடுது. அவங்களும் அந்த டார்க் மேஜிக் பண்ணுறவங்களும் வந்து 2 குழந்தைங்களை வந்து கொடுத்துட்றாங்க. அதுக்கு பதிலாக ஒரு உயிர் கேட்டிருந்தாங்க இல்லையா, அந்த உயிரை வந்து சொத்துக்காக ஆசைப்பட்டு மீனோட ஹஸ்பண்டே வந்து மீனோட அம்மா வந்து பழி கொடுத்துட்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து இறந்து போயிடுறாங்க. ரோட்டில் வந்து வேற ஒரு பையன் வந்து ஆக்சிடெண்ட் ஆகி இறந்துடுறாங்க. அவங்களோட ஃபேஸ் வந்து ரொம்ப இதுவாகி கிடக்கிறதுனால மீனா வந்து நினைக்கிறாங்க இவங்க தான் என்னோடய ஹஸ்பண்டுன்னு சொல்லிட்டு அவங்க இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க பண்ணுறது எல்லாமே மீனாவோட அப்பாவுக்கு தெரிய வருது. ஸோ அதனால் மீனாவோட அம்மா என்ன பண்ணுறாங்க அப்படின்னாக்க, சொந்த ஹஸ்பண்டு கூட பார்க்காம கொன்னுடுறாங்க. ஸோ இந்த வீடியோட கிளைமேக்ஸ் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. இந்த வீடியோ கேட்க மாதிரி ஒரு கிளைமேக்ஸ் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்டு எந்த கமெண்ட்டுக்கு வந்து நிறைய லைக் வருதோ அந்த கமெண்ட்டு தான் நான் வந்து